DHCP பார்ட் 4. நாம இந்த கிளாஸ்ல ஒரு ரவுட்டட் நெட்வொர்க்ல DHCP எப்படி கான்ஃபிகர் பண்றது அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். நம்ம கம்பெனில ஒரே ஒரு நெட்வொர்க் யூஸ் பண்றதா இருந்ததுன்னா DHCP எப்படி கான்ஃபிகர் பண்றது அப்படிங்கறது நம்ம போன கிளாஸ்ல பார்த்திருக்கோம். இந்த நெட்வொர்க்ல 5.x IP அட்ரஸ் யூஸ் பண்றோம். DHCP சர்வர்ல ஸ்கூப்ல 5.20 ல இருந்து 5.254 வரை IP அட்ரஸ் கூட DNS கேட்வே எல்லாம் செட் பண்ண அப்படி கான்ஃபிகர் பண்ணிட்டா இந்த நெட்வொர்க்ல இருக்கக்கூடிய எல்லா கம்ப்யூட்டருக்கும் IP அட்ரஸ் ஆட்டோமேட்டிக்கா வரும். கம்பெனில எப்பயுமே ஒண்ணுக்கு மேற்பட்ட நெட்வொர்க் யூஸ் பண்ணுவாங்க. டிபார்ட்மெண்ட்டை பிரிக்கிறதுக்காகவும் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சேல்ஸுக்கு, அக்கௌண்ட்ஸுக்கு, மார்க்கெட்டிங் எல்லாம் தனித்தனியா நெட்வொர்க் கிரியேட் பண்ணுவாங்க. அப்படி இல்ல நம்ம கம்பெனில வேற பிரான்ச் ஆபீஸ் இருந்தாலும் அதுக்கும் நம்ம தனியா ஒரு நெட்வொர்க் கிரியேட் பண்ணுவோம். அந்த மாதிரி ஒரு நெட்வொர்க் கிரியேட் பண்றோம்னா இந்த நெட்வொர்க்கு இந்த ஐபியை யூஸ் பண்ண முடியாது. இந்த நெட்வொர்க் நம்பரை இங்கேயும் கொடுத்தோம்னா ரெண்டும் ஒரே நெட்வொர்க்கா மாறிடும். அதனால நம்ம இங்க நெட்வொர்க் நம்பரை சேஞ்ச் பண்ணுவோம். இங்க 5 டாட் யூஸ் பண்றோம், இங்க 6 டாட் யூஸ் பண்றோம். இப்ப இது வேற நெட்வொர்க், இது வேற நெட்வொர்க். இதை நீங்க டைரக்டா ஜாயின் பண்ணாலும் இங்க இருக்க கம்ப்யூட்டர் கூட லிங்க் ஆகாது. காரணம், ரெண்டு டிஃபரெண்ட் நெட்வொர்க்கை லிங்க் பண்றதா இருந்தா நம்ம நிச்சயமா ரவுட்டர் யூஸ் பண்ணி தான் ஆகணும். இந்த ரெண்டு நெட்வொர்க்கை நம்ம லிங்க் பண்றதுக்கு ஒரு ரவுட்டர் யூஸ் பண்றோம். ரவுட்டரை பொறுத்தவரை உங்களுக்கு ப்ராட்காஸ்ட்டை அலோவ் பண்ணாது. இங்க இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர்லாம் ஆன் பண்ணதும் ப்ராட்காஸ்ட் பண்ணி DHCPயை கான்டாக்ட் பண்ணி அங்கிருந்து IP அட்ரஸ் வாங்கிடும். ஆனா இங்க இருக்க கம்ப்யூட்டர் நீங்க ஆன் பண்ணீங்கன்னா DHCP டிஸ்கவரி பேக்கெட்டை ப்ராட்காஸ்ட் பண்ணும். ஆனா ரவுட்டர் அந்த ப்ராட்காஸ்ட்டை அலோவ் பண்ணாது. அதனால இந்த கம்ப்யூட்டர் ப்ராட்காஸ்ட் பண்ண விஷயம் இந்த DHCP சர்வருக்கு தெரியாது. இங்க இருக்க கிளையன்ட் கம்ப்யூட்டருக்கு இந்த DHCP சர்வர் IP அட்ரஸ் தராது. இந்த சூழ்நிலையில நாம என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல ஒரு DHCP சர்வரை போட்டு இந்த கம்ப்யூட்டருக்கெல்லாம் IP அட்ரஸ் கூட அப்படின்னு கான்ஃபிகர் பண்ணலாம். இங்க நம்ம ஸ்கூப்பை கிரியேட் பண்ணும்போது 6.10 ல இருந்து 6.254 வரை IP அட்ரஸ் கூட அப்படி நம்ம கான்ஃபிகர் பண்ணிடுவோம். இதுவே கம்பெனில ரெண்டுக்கும் மேற்பட்ட நெட்வொர்க் யூஸ் பண்றாங்கன்னா நம்ம ஒவ்வொரு நெட்வொர்க்குக்கும் நெட்வொர்க் நம்பர் சேஞ்ச் பண்ணி தரணும். இங்க 7 டாட் நெட்வொர்க்கை யூஸ் பண்றோம். இந்த இடத்துல நம்ம ஒரு 8 டாட் நெட்வொர்க்கை யூஸ் பண்றோம். இந்த 4 நெட்வொர்க்கையும் நம்ம ஒரு ரவுட்டரை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிட்டோம். இங்க இருக்கக்கூடிய கம்ப்யூட்டருக்கெல்லாம் இந்த DHCP சர்வர் IP அட்ரஸ் கொடுத்துரும். இங்க நம்ம ஒரு DHCP சர்வர், இங்க ஒரு DHCP சர்வர் இந்த மாதிரி போட்டோம்னா கம்பெனில செலவு அதிகமாயிடும். காரணம், ஒரு சர்வர் வாங்குறதுக்கு நீங்க லட்சக்கணக்கில் செலவு பண்ணி ஆகணும், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வாங்கி ஆகணும். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி 4 சர்வரை நீங்க செட் பண்ணிட்டீங்கன்னா இந்த 4 சர்வரையும் அட்மினிஸ்ட்ரேட்டர் நீங்க மெயின்டைன் பண்றது கஷ்டமா இருக்கும். எப்பயுமே நெட்வொர்க்கை பொறுத்தவரை ஒரே இடத்துல இருந்துகிட்டு மற்ற இடத்த மெயின்டைன் பண்றது தான் உங்களுக்கு ஒர்க் ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி நெட்வொர்க் வந்துச்சுன்னா இந்த ஒரு சர்வரை யூஸ் பண்ணி எல்லா நெட்வொர்க்குக்கும் நம்ம எப்படி IP அட்ரஸ் தர்றது அப்படிங்கறத பார்ப்போம். நாம ஏற்கனவே ஒரு நெட்வொர்க் கிரியேட் பண்ணிருக்கோம். இந்த நெட்வொர்க் VMnet 1ங்கிற சுவிட்ச்ல ஜாயின் பண்ணிருக்கோம். இந்த நெட்வொர்க்கு DHCP சர்வர்ல 5.20 ல இருந்து IP அட்ரஸ் கொடு அப்படின்னு கான்ஃபிகர் பண்ணிருக்கோம். இந்த இடத்துல வேற ஒரு நெட்வொர்க் கிரியேட் பண்றோம். இங்க DHCP சர்வர் எதுவும் நம்ம யூஸ் பண்ணல, கிளையன்ட் கம்ப்யூட்டர் மட்டும் தான் யூஸ் பண்றோம். இந்த நெட்வொர்க்கை நாம VM2ங்கிற சுவிட்ச்ல ஜாயின் பண்ணிருக்கோம். அதனால இது வேற நெட்வொர்க், இது வேற நெட்வொர்க். இந்த ரெண்டு நெட்வொர்க்கையும் ஜாயின் பண்றதுக்கு நம்ம ஒரு ரவுட்டரை யூஸ் பண்ணிருக்கோம். இந்த ரவுட்டர்ல இந்த பக்கம் இந்த நெட்வொர்க் IP அட்ரஸ் தரணும், அதாவது 5 டாட்ல IP அட்ரஸ் தரணும். அதனால 5.1 IP அட்ரஸ் கொடுத்திருக்கோம். இந்த பக்கம் 6 டாட் நெட்வொர்க்ல IP அட்ரஸ் தரணும், 6.1 IP அட்ரஸ் கொடுத்திருக்கோம். இங்க ஒரு கிளையன்ட் கம்ப்யூட்டருக்கு நீங்க மேனுவலா இப்ப 192.168.6.10 IP அட்ரஸ் கொடுக்குறீங்க. இங்க இருக்கக்கூடிய எல்லா கம்ப்யூட்டர்லயும் கேட்வே இந்த IP அட்ரஸை என்டர் பண்ணணும். காரணம், இந்த நெட்வொர்க்ல இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் இந்த நெட்வொர்க்கு போறதா இருந்தா இந்த கேட்வே வழியா தான் போய் ஆகணும். அதனால இங்க இருக்கக்கூடிய எல்லா கம்ப்யூட்டர்லயும் கேட்வே 5.1 செட் பண்றீங்க. இங்க இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர்ல கேட்வே 6.1 செட் பண்ணணும். நீங்க இங்க ஒரு 10 கம்ப்யூட்டர் 20 கம்ப்யூட்டர் தான் யூஸ் பண்றீங்கன்னா நீங்க மேனுவலா IP அட்ரஸ் கொடுத்துடலாம். எல்லா கம்ப்யூட்டர்லயும் 6.1 கேட்வே செட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ரெண்டு நெட்வொர்க்கும் இப்ப ஜாயிண்ட் ஆகும். இதுவே இந்த இடத்துல நூத்துக்கணக்கான கம்ப்யூட்டர் யூஸ் பண்றீங்கன்னா நம்ம மேனுவலா IP அட்ரஸ் தர முடியாது.
இங்க ஒரு டிஎஸ்சிபி சர்வரும் போடுறது செலவு அதிகமாகும். இந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு டிஎஸ்சிபி ரிலே ஏஜென்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷனை நாம யூஸ் பண்ணி இங்க இருக்கக்கூடிய டிஎஸ்சிபி சர்வர் இங்க இருக்கக்கூடிய எல்லா கம்ப்யூட்டருக்கும் ஐபி அட்ரஸ் தர்ற மாதிரி செட் பண்ண போறோம். டிஃபால்ட்டா நீங்க இப்ப யூஸ் பண்ற எல்லா ரவுட்டர்லயும் டிஎஸ்சிபி ரிலே ஏஜென்ட்டை ஆன் பண்ண முடியும். இந்த டிஎஸ்சிபி சர்வர்ல இந்த நெட்வொர்க்குக்கு மட்டும் ஐபி அட்ரஸ் கொடுத்தா போதாது, இந்த நெட்வொர்க்குக்கும் ஐபி அட்ரஸ் கொடு அப்படி நம்ம முதல்ல கான்ஃபிகர் பண்ண போறோம். அப்படி கான்ஃபிகர் பண்றதுக்கு இந்த டிஎஸ்சிபி சர்வர்ல ஏற்கனவே நம்ம ஒரு ஸ்கூப் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். 5.x ஸ்கூப் கிரியேட் பண்ணிருக்கோம். இந்த ஸ்கூப்ல 20 இருந்து 254 வரை ஐபி அட்ரஸ் கொடுக்க சொல்லியிருக்கோம். கேட்வே 5.1 செட் பண்ணி கொடுத்துருக்கோம். இங்க இருக்கக்கூடிய கிளையன்ட் கம்ப்யூட்டர் எல்லாம் ஆன் பண்ணும்போது உங்களுக்கு கேட்வே 5.1 ஐபி அட்ரஸ், டிஎன்எஸ் நம்பர் எல்லாமே வந்துடும். இந்த நெட்வொர்க் இப்போ உங்களுக்கு நல்லா வேலை செய்யும். இதே டிஎஸ்சிபி சர்வரை இந்த பக்கம் இருக்கக்கூடிய நெட்வொர்க்கு ஐபி தரணும்னு நீங்க கான்ஃபிகர் பண்றதா இந்த நெட்வொர்க்ல ஒரு புது ஸ்கூப்பை கிரியேட் பண்ணி ஆகணும். அப்படி ஸ்கூப்பை கிரியேட் பண்றதுக்கு ஸ்கூப் 192.168.6.xன்னு ஒரு நேம்ல ஸ்கூப்பை கிரியேட் பண்றோம். இந்த ஸ்கூப்ல நம்ம ஐபி அட்ரஸ் 192.168.6.20 இருந்து 6.254 வரை ஐபி அட்ரஸ் தர சொல்றோம். காரணம், முதல்ல இருக்கக்கூடிய ஒரு 20 ஐபி அட்ரஸ் இந்த நெட்வொர்க்ல ஏதாவது சர்வர் யூஸ் பண்றாங்கன்னா அதுக்கு மேனுவலா செட் பண்ணிடுவாங்க. இங்க நம்ம கேட்வே ஐபி அட்ரஸ் சொல்லணும். அப்படி கேட்வே ஐபி அட்ரஸ் சொல்லும்போது இந்த நெட்வொர்க்ல இருக்கக்கூடிய கம்ப்யூட்டருக்கு ஐபி அட்ரஸ் தரும்போது கேட்வே 6.1 செட் பண்ணணும், அப்படி கான்ஃபிகர் பண்ணணும். காரணம், இந்த கம்ப்யூட்டருக்கு தான் நம்ம ஐபி அட்ரஸ் தரதுக்காக இந்த ஸ்கூப்பை கிரியேட் பண்றோம். இந்த ஸ்கூப்ல 6.1 ஐபி அட்ரஸ் கேட்வேயை தர சொல்லிட்டோம். டிஎன்எஸ் நம்முடைய ஆக்டிவ் டைரக்டரி ரன் ஆகக்கூடிய கம்ப்யூட்டர்ல தான் ரன் ஆகுது. அதனால 5.10 தான் இந்த நெட்வொர்க்ல இருக்கக்கூடிய எல்லா கம்ப்யூட்டருக்கும் டிஎன்எஸ் சர்வர். இந்த பக்கம் நம்ம ஆக்டிவ் டைரக்டரி எதுவும் யூஸ் பண்ணல, டிஎன்எஸ் சர்வர் எதுவும் கான்ஃபிகர் பண்ணல. அதனால இந்த பக்கம் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டருக்கும் டிஎன்எஸ் 5.10 தான் ரன் ஆகுது. அப்படி நம்ம ஐபி தர சொல்லிட்டோம். இப்ப ஸ்கூப்பை கிரியேட் பண்ணிட்டோம். அதாவது இந்த நெட்வொர்க்ல இருக்கிறதுக்கு இந்த ஸ்கூப்பை கிரியேட் பண்ணிட்டோம், இந்த நெட்வொர்க்குக்கு தர்றதுக்கு இந்த ஸ்கூப்பை கிரியேட் பண்ணிட்டோம். ஆனா இப்பயும் உங்களுக்கு இந்த பக்கம் ஐபி அட்ரஸ் தராது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இந்த கம்ப்யூட்டர் ப்ராட்காஸ்ட் பண்ணுச்சுன்னா ரவுட்டர் பிளாக் பண்ணிடும். ரவுட்டர்ல டிஎஸ்சிபி ரிலே ஏஜென்ட்னு சொல்லிட்டு ஒரு ஏஜென்ட்டை ஆன் பண்ண போறோம். அந்த ஏஜென்ட்டை ஆன் பண்ணும்போது இந்த நெட்வொர்க் கார்டுல டிஎஸ்சிபி ரிலே ஏஜென்ட்டை ஆன் பண்ணுவோம். அப்படி ஆன் பண்ணிட்டோம்னா இந்த கார்டு என்ன ஒர்க் செய்யும் அப்படிங்கறத பார்ப்போம். இப்போ ஒரு கம்ப்யூட்டர் ஐபி அட்ரஸ் கேட்டு இந்த நம்பர்ல ஒரு ப்ராட்காஸ்ட் பண்ணுது. இந்த கார்டுல ரிலே ஏஜென்ட்டை ஆன் பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி டிஎஸ்சிபி ப்ராட்காஸ்ட் ஏதாவது வருதா அப்படிங்கறத இந்த கார்டு முதல்ல வாட்ச் பண்ணும். அப்படி ஏதாவது ப்ராட்காஸ்ட் வந்துச்சுன்னா அந்த ப்ராட்காஸ்ட்டை கேப்சர் பண்ணிக்கும். கேப்சர் பண்ணிட்டு இந்த கார்டு ஒரு பேக்கெட்டை கிரியேட் பண்ணும். அந்த பேக்கெட்ல ஃப்ரம் அட்ரஸ்ல 192.168.6.1ங்கிற ஐபி அட்ரஸை போட்டுக்கும். டு அட்ரஸ்ல இந்த டிஎஸ்சிபி சர்வருக்கு தான் அந்த ஃபைலை அனுப்பணும். காரணம், இந்த ரவுட்டர் தான் டிஎஸ்சிபி சர்வர்ல ஐபி அட்ரஸை வாங்கி இந்த பக்கம் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டருக்கெல்லாம் தரப்போகுது. நாம டிஎஸ்சிபி ரிலே ஏஜென்ட்டை ஆன் பண்ணும் போத டிஎஸ்சிபி சர்வர் எங்க ரன் ஆகுது அப்படிங்கிற ஐபி அட்ரஸையும் செட் பண்ணி கொடுத்துருவோம். அதாவது 192.168.5.10 தான் டிஎஸ்சிபி சர்வர் ரன் ஆகுது அப்படிங்கறதையும் செட் பண்ணி கொடுத்துருப்போம். அப்ப இந்த ரவுட்டருக்கு என்ன தெரியும்னா, இந்த டிஎஸ்சிபி ப்ராட்காஸ்ட்டை டிஎஸ்சிபி சர்வருக்கு அனுப்பணும் அப்படிங்கிறது தெரியும். அதனால டு அட்ரஸ்ல 192.168.5.10ங்கிற ஐபி அட்ரஸை போட்டு ஃபைல் அனுப்பும். எப்பயுமே ஃபைல்ல ஃப்ரம் அட்ரஸ், டு அட்ரஸ் எல்லாம் இருந்ததுன்னா இதை நம்ம யூனிகாஸ்ட்னு சொல்லுவோம். ரவுட்டர் யூனிகாஸ்ட்டை அலோவ் பண்ணும். அப்ப இந்த ஃபைல் நேரடியா டிஎஸ்சிபி சர்வருக்கு வந்துடும். காரணம், 5.10 ஐபி அட்ரஸை போட்டு தான் ஃபைல் அனுப்புது. ஃபைல்ல ஐபி அட்ரஸை தர சொல்லி ஒரு ரிக்வெஸ்ட் அனுப்பும். டிஎஸ்சிபி சர்வருக்கு அந்த ஃபைல் வந்ததும் அந்த ஃபைல் யார்கிட்ட இருந்து வந்தது அப்படிங்கறத படிச்சு பார்க்கும். அந்த ஃபைல் 6.1 ஐபி அட்ரஸ்ல இருந்து வந்திருக்குது. இந்த மாதிரி 6.1 ஐபி அட்ரஸ்ல இருந்து ஐபி கேட்டா நாம இந்த ஸ்கூப்ல இருந்து தர முடியாது. காரணம், இது 5.2 ஸ்கூப். அதனால
ரவுட்டர் ஐபி அட்ரஸ் கேட்கும்போ இந்த ஸ்கூப்ல இருந்து ஒரு ஐபி அட்ரஸ கொடுக்கும். காரணம் 6.2 நெட்வொர்க்ல இருந்து ஐபி அட்ரஸ் கேட்டா 6.2 ஸ்கூப்ல இருந்து தான் ஐபி அட்ரஸ் தரணும் அப்படிங்கிறது டிஎஸ்சிபி சர்வருக்கு தெரியும். டிஎஸ்சிபி சர்வர் 6.20 ஐபி அட்ரஸ் இருக்குது, அதை எடுத்துக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ரவுட்டருக்கு அனுப்பும். ரவுட்டர்ல இருந்து முதல்ல வந்த பாக்கெட் ரிக்வெஸ்ட் பாக்கெட், இந்த ஐபி அட்ரஸ் எடுத்துக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ரவுட்டருக்கு தான் இது ஃபைல் அனுப்பும். காரணம் ரவுட்டர்ல இருந்து தான் நமக்கு ரிக்வெஸ்ட் வந்திருக்குது. அப்படி அனுப்பக்கூடிய ஃபைல் ஆஃபர் பாக்கெட். ரவுட்டர் அந்த ஃபைலை கிளையன்ட் கம்ப்யூட்டருக்கு அனுப்பும். அதாவது 5.20 ஐபி அட்ரஸ் டிஎஸ்சிபி சர்வர் தந்திருக்குது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை கிளையண்ட்டுக்கு அனுப்பும். கிளையண்ட் அந்த ஐபி அட்ரஸை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு ப்ராட்காஸ்ட் அனுப்பும். கிளையண்ட் அந்த ஐபி அட்ரஸை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிக்வெஸ்ட் அனுப்பும். ரிக்வெஸ்ட் அனுப்பும் போதும் கிளையண்ட் 255 இந்த ஐபி அட்ரஸ் போட்டு தான் அனுப்பும். நம்ம ஏற்கனவே டோரா ப்ராசஸ் எப்படி ரன் ஆகுது அப்படிங்கறத பார்த்துட்டோம். ரவுட்டர்ல டிஎஸ்சிபி சம்பந்தமான ப்ராட்காஸ்ட் வந்தா நம்ம கேப்சர் பண்ண சொல்லியிருக்கோம். இந்த ரிக்வெஸ்ட கேப்சர் பண்ணி இதே மாதிரி ஐபி அட்ரஸ போட்டு அனுப்பிடும். டிஎஸ்சிபி சர்வர் அக்னாலஜ்மெண்ட் ஃபைல ரவுட்டருக்கு அனுப்பும். ரவுட்டர் கிளையன்ட் கம்ப்யூட்டருக்கு அக்னாலஜ்மெண்ட் அனுப்பிடும். கிளையன்ட் கம்ப்யூட்டர் அந்த 6.20 ஐபி அட்ரஸ செட் பண்ணிக்கும். அப்படி செட் பண்ணும்போது ரவுட்டர் என்னெல்லாம் இன்ஃபர்மேஷன் தருங்கிறத பாருங்க. 6.20 ஐபி அட்ரஸ் எடுத்துக்க, உனக்கு கேட்வே 6.1 டிஎன்எஸ் 5.10 ரன் ஆகுது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனும் சேர்த்து தான் தருது. அதனால இந்த கம்ப்யூட்டர்ல 6.20 ஐபி அட்ரஸ் வந்துடும். கேட்வே 6.1 நம்பர் செட் ஆயிடும். டிஎன்எஸ் 5.10 கம்ப்யூட்டர்ல ரன் ஆகுது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனும் செட் ஆயிடும். இந்த கம்ப்யூட்டர் ஐபி வேணும்னு ஒரு ப்ராட்காஸ்ட் வந்துச்சுன்னா அந்த ப்ராட்காஸ்ட் நேரடியா டிஎஸ்சிபி சர்வருக்கு வருது. ப்ராட்காஸ்ட் நேரடியா வந்துச்சுன்னா நம்ம நெட்வொர்க்ல தான் அந்த கம்ப்யூட்டர் இருக்குது அப்படிங்கறது டிஎஸ்சிபி தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஸ்கூப்ல இருந்து ஒரு ஐபி அட்ரஸ் தரும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த கம்ப்யூட்டர் ப்ராட்காஸ்ட் பண்ணுது. இந்த கம்ப்யூட்டருக்கு 5.0 நெட்வொர்க்ல இருந்து ஒரு ஐபி அட்ரஸ் கேட்வே 5.1 அப்படிங்கிற ஐபி அட்ரஸ் கொடுத்துருது. இதுவே இந்த கம்ப்யூட்டர் ப்ராட்காஸ்ட் பண்ணதுன்னா ரவுட்டர் அதை வாங்கி ரவுட்டர் தான் டிஎஸ்சிபி சர்வருக்கு அனுப்புது. டிஎஸ்சிபி சர்வருக்கு வந்த ரிக்வெஸ்ட்ல ஃப்ரம் அட்ரஸ்ல ரவுட்டர் ஐபி இருக்கிறதுனால இந்த ஸ்கூப்ல இருந்து ஒரு ஐபி அட்ரஸ் தருது. அதனால இந்த கிளையன்ட் கம்ப்யூட்டருக்கு எந்த மாதிரி ஐபி அட்ரஸ் வரும்னா 6.0 நெட்வொர்க்ல வரும். சப்நெட் மாஸ்க் செட் ஆயிடும். டிஎன்எஸ் 5.10, டிஎஸ்சிபி சர்வர் 5.10 தான் ஐபி அட்ரஸ் கொடுத்தது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வந்துடும். கேட்வே 6.1 வந்துடும். நாம முதல்ல இந்த ரவுட்டரை மட்டும் கான்ஃபிகர் பண்ண போறோம். ரவுட்டரை கான்ஃபிகர் பண்ணிட்டு இந்த பக்கம் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டரை இந்த ரவுட்டர் வழியா இந்த பக்கம் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டரை கான்டாக்ட் பண்ணுதா, அதே மாதிரி இந்த பக்கம் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் ரவுட்டர் வழியா இந்த கம்ப்யூட்டர் கூட லிங்க் ஆகுதா அப்படிங்கறத செக் பண்ண போறோம். அதாவது ரெண்டு நெட்வொர்க்குக்கும் ரவுட்டிங் கரெக்டா நடக்குதா அப்படிங்கறத செக் பண்ண போறோம். முதல்ல இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஒரு கிளையன்ட் கம்ப்யூட்டர்ல மேனுவலா ஐபி அட்ரஸ் செட் பண்ணிட்டு ரவுட்டரை கான்ஃபிகர் பண்ணுவோம். நம்ம ஒரு விண்டோஸ் 8 கம்ப்யூட்டருக்கு போறோம். நம்ம விண்டோஸ் 8 கம்ப்யூட்டர்ல லாகின் ஆயிருக்கோம். இந்த கம்ப்யூட்டருடைய நெட்வொர்க்கை எப்படி செட் பண்ணிருக்கோம் அப்படிங்கறத பார்ப்போம். செட்டிங்ல நெட்வொர்க்ல VMnet 2ல இந்த கம்ப்யூட்டரை அட்டாச் பண்ணிருக்கோம். இங்க ஓகே கிளிக் பண்ணுவோம். இங்க ncpa.cpl போட்டு நெட்வொர்க்கை ஓபன் பண்றோம். ஈத்தர்நெட்டுடைய ப்ராப்பர்ட்டிஸ்ல ஐபி அட்ரஸ் செட் பண்ண போறோம். இங்க ஐபி அட்ரஸ் செட் பண்ணும்போது இந்த நெட்வொர்க்குக்கு தகுந்த மாதிரி ஐபி அட்ரஸ் மேனுவலா செட் பண்ணணும். 192.168 இந்த கம்ப்யூட்டர் 6.0 நெட்வொர்க்ல இருக்குது. அதனால 6.15 ஒரு ஐபி அட்ரஸ் செட் பண்ணிக்கிறோம். சப்நெட் மாஸ்க் கேட்வே இந்த நெட்வொர்க்ல இருக்கக்கூடிய கேட்வே நம்ம என்டர் பண்ணணும். அதனால 192.168 6.1 கேட்வே என்டர் பண்ணிக்கிறோம். இப்ப டிஎன்எஸ் ஒன்றும் என்டர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம லிங்க் எப்படி இருக்குது அப்படிங்கறத மட்டும் தான் செக் பண்ண போறோம். ஓகே கொடுத்துட்டோம். இனிமே நம்ம ரவுட்டரை கான்ஃபிகர் பண்ணணும். நம்ம ஜிஎன்எஸ்ங்கிற ஒரு சாஃப்ட்வேர்ல தான் ரவுட்டரை ரன் பண்ண போறோம். இந்த ஜிஎன்எஸ் சாஃப்ட்வேரை எப்படி இன்ஸ்டால் பண்றது, எப்படி கான்ஃபிகர் பண்றது அப்படிங்கிற முழு டீட்டெயிலும்
CCNA கோர்ஸில் தான் வரும். காரணம் GNS பற்றிய ஒரு 4-5 வீடியோ பார்த்தா மட்டும்தான் இதில் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். நாங்கள் சிம்பிளாக இதில் ஒர்க் பண்ணி காட்டுவோம். DSCP ரவுட்டட் நெட்வொர்க்னு ப்ராஜெக்ட்டுக்கு நேம் கொடுத்துட்றோம். ரவுட்டரு இதில் ஒரு ரவுட்டரை முதல்ல செட் பண்ணுறோம். இந்த ரவுட்டருக்கு இந்த பக்கம் ஒரு நெட்வொர்க் இருக்குது, இந்த பக்கம் ஒரு நெட்வொர்க் இருக்குது. அதனால ஒரு கிளவுடு, அதாவது இந்த பக்கம் ஒரு நெட்வொர்க் இருக்குது அப்படிங்கிறத இந்த பக்கம் செட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு நெட்வொர்க் இருக்குது அப்படிங்கிறத இங்கே செட் பண்ணிக்கிறோம். இந்த நெட்வொர்க்கு VM1ல இருக்குது, இந்த நெட்வொர்க்கு VM2ல இருக்குது. அதனால இந்த நெட்வொர்க்கை நம்ம VM1 கூட கனெக்ட் பண்ணணும். இதை ரைட் கிளிக் பண்ணிட்டு கான்ஃபிகரை செலக்ட் பண்றோம். இதுல C1 செலக்ட் பண்றோம். இங்க நீங்க கார்டை செலக்ட் பண்ணும்போது VM1 செலக்ட் பண்ணணும். நாம VMware நெட்வொர்க் அடாப்டர்ல VM1 செலக்ட் பண்ணிருக்கோம். செலக்ட் பண்ணிட்டு இதை ஆட் கொடுத்துட்றோம். இங்க ஓகே கிளிக் பண்ணிடுறோம். அதாவது இந்த கார்டை நம்ம இந்த நெட்வொர்க்கு கூட ஜாயின் பண்ணிருக்கோம். ரவுட்டர்ல இந்த பக்கம் ஒரு கார்டு இருக்குது, அதை VM2 நெட்வொர்க்கு கூட ஜாயின் பண்ணணும். இந்த கிளவுடை ரைட் கிளிக் பண்ணிட்டு கான்ஃபிகர் கொடுக்குறோம். இதுல C2 செலக்ட் பண்ணிக்கிறோம். இந்த ஸ்கிரீனை பெருசு பண்ணாதான் இந்த பக்கம் நெட்வொர்க் என்ன அப்படிங்கறத பார்க்க முடியும். இந்த இடத்துல நம்ம VM2 செலக்ட் பண்ணிட்டு VM2 ஆட் கொடுத்துறோம். இப்போ ஓகே கிளிக் பண்ணிடுறோம். இனிமே இந்த ரவுட்டருக்கும் இந்த நெட்வொர்க்குக்கும் ஒரு கனெக்ஷன் கொடுக்கணும். அதே மாதிரி இந்த பக்கம் நெட்வொர்க்குக்கு ஒரு கனெக்ஷன் கொடுக்கணும். கனெக்ஷனை கிளிக் பண்ணிட்டு ரவுட்டர்ல ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0/0 அப்படிங்கிற கார்டுல இருந்து இந்த கிளவுடுக்கு நம்ம ஒரு கனெக்ஷன் கொடுத்துறோம். அதே மாதிரி ரவுட்டர்ல ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0/1ல இருந்து இந்த கிளவுடுக்கு ஒரு கனெக்ஷன் கொடுத்துறோம். இந்த ஐகானை கிளிக் பண்ணி லேபிளை ஆன் பண்ணிக்கிறோம். தேவையில்லாத லேபிள் எல்லாம் நம்ம டெலீட் பண்ணிடலாம். இந்த பக்கம் ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0/0 இருக்குது, இந்த பக்கம் ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0/1 இருக்குது. நம்ம ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0/0க்கு 192.168.5.1ங்கிற ஐபி அட்ரஸை செட் பண்ணணும். அதே மாதிரி ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0/1க்கு 192.168.6.1ங்கிற ஐபி அட்ரஸை செட் பண்ணணும். இந்த ரவுட்டரை நம்ம ஆன் பண்ண சொல்லணும். அதுக்கு ஸ்டார்ட்டை கிளிக் பண்றோம். இந்த ரவுட்டருடைய கன்சோலை நம்ம ஓபன் பண்ணணும். இந்த இடத்துல நமக்கு ஸ்டார்ட் கன்சோல் இருக்குது. ஸ்டார்ட் கன்சோலை கிளிக் பண்ணிட்டு கன்சோல் டு ஆல் டிவைசஸை செலக்ட் பண்றோம். ரவுட்டர் நமக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம ரவுட்டர்ல கன்சோல்ல ஓபன் பண்ணிருக்கோம். இந்த இடத்துல எனேபிள்ங்கிற கமாண்டை டைப் பண்ணிக்கிறோம். நம்ம கான்ஃபிகரேஷன் மோட்னு ஒரு மோட் இருக்கும். அந்த மோட்ல போய் தான் ரவுட்டருடைய ஐபி அட்ரஸ் எல்லாம் செட் பண்ணணும். அதனால கான்ஃபிகு டீயை என்டர் பண்ணிக்கிறோம். இந்த கார்டுக்கு ஐபி அட்ரஸ் செட் பண்றதா இருந்தா இந்த இன்டர்ஃபேஸ், அதாவது ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0/0க்குள்ளார போய் தான் நம்ம ஐபி அட்ரஸ் செட் பண்ணணும். அதனால இன்டர்ஃபேஸ் ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0/0ங்கிறத என்டர் பண்றோம். இப்போ நம்ம இன்டர்ஃபேஸுக்கு உள்ளார ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது இந்த இன்டர்ஃபேஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இந்த இடத்துல நம்ம ஐபி அட்ரஸ் செட் பண்ணோம். ஐபி அட்ரஸ் 192.168.5.1ங்கிற ஐபி அட்ரஸ் என்டர் பண்ணிட்டோம். சப்நெட் மாஸ்க்கு 255.255.255.0ங்கிறத டைப் பண்ணிட்டு என்டர் பிரஸ் பண்றோம். கார்டுக்கு ஐபி அட்ரஸ் செட் பண்ணிட்டோம். இந்த கார்டை நம்ம ஆன் பண்ணி ஆகணும். அதுக்கு நோ ஷட் டவுன்ங்கிற ஒரு கமாண்ட் இருக்குது. அந்த கமாண்டை டைப் பண்றோம். என்டர் பிரஸ் பண்றோம். இப்ப நமக்கு இந்த கார்டுக்கு ஐபி அட்ரஸ் செட் ஆயிருக்கும். இதே மாதிரி இந்த கார்டுக்கும் நம்ம ஐபி அட்ரஸ் செட் பண்ணி ஆகணும். அப்படி செட் பண்றதுக்கு ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0/1க்குள்ளார நம்ம போகணும். இங்க ஐபி அட்ரஸ் நம்ம 6.1 ஐபி அட்ரஸ் தரணும். இங்க நம்ம 6.1ங்கிற ஐபி அட்ரஸ் என்டர் பண்ணிட்டு என்டர் பிரஸ் பண்றோம். இங்கேயும் நோ ஷட் டவுன்ங்கிற கமாண்டை டைப் பண்ணணும். நோ ஷட் டவுனை என்டர் பண்றோம். இப்ப ரவுட்டர்ல ரெண்டு பக்கமும் ஐபி அட்ரஸ் கொடுத்துட்டோம். ரெண்டு நெட்வொர்க் கார்டையும் ஆன் பண்ணி கொடுத்துட்டோம். நாம இந்த கிளையன்ட் கம்ப்யூட்டர்ல இருந்து 6.1 ரவுட்டருடைய கேட்வே பிங் ஆகணும்.
5.1 ரவுட்டருடைய இந்த பக்கம் இருக்கக்கூடிய கேட்வே பிங் ஆகணும். கிளையன்ட் கம்போர்ட்ல இருந்து சர்வர் 5.10 பிங் ஆகணும். அதுக்கு நம்ம VMwareக்கு போறோம். விண்டோஸ் R பிரஸ் பண்ணிட்டு கமாண்ட் ப்ராம்ப்டை ஓபன் பண்ணிக்கிறோம். கமாண்ட் ப்ராம்ப்ட்ல ipconfig/allங்கிற கமாண்டை முதல்ல போட்டு பார்த்துக்கிறோம். இந்த கம்ப்யூட்டருக்கு நம்ம மேனுவலா தான் IP அட்ரஸ் செட் பண்ணிருக்கோம். 6.15 கேட்வே 6.1. பிங் கமாண்ட்ல 192.168.6.1 நம்முடைய கேட்வே பிங் ஆகுதா அப்படிங்கறத செக் பண்றோம். நமக்கு ரிப்ளை வருது. அடுத்தது 5.2 பக்கம் இருக்கக்கூடிய கேட்வே பிங் ஆகுதா அப்படிங்கறத செக் பண்றதுக்கு 5.1 என்டர் பண்றோம். நமக்கு ரிப்ளை வருது. 5.10 ஐபியை பிங் பண்ண போறோம். இந்த பிங்குக்கு ரிப்ளை வரணும்னா நீங்க சர்வர்ல கேட்வேல 5.1 அதாவது அந்த பக்கம் கேட்வே கரெக்டா செட் பண்ணியிருந்தா தான் ரிப்ளை வரும். என்டர் பிரஸ் பண்றோம். ரிப்ளை வருது. அப்ப ரவுட்டர் கரெக்டா ஒர்க் பண்ணுது. அதாவது இந்த பக்கம் இருக்கக்கூடிய கிளையன்ட் கம்போர்ட்ல இருந்து அந்த பக்கம் இருக்கக்கூடிய சர்வரை நம்மால பிங் பண்ண முடியுது. இதுக்கப்புறம் நாம இந்த பக்கம் ஐபி அட்ரஸ் கொடுக்கறதுக்கு ஒரு ஸ்கூப்பை கிரியேட் பண்ணணும். அதுக்காக 2012 சர்வருக்கு போறோம். நம்ம 2012 சர்வர்ல டூல்ஸ்ல டிஎஸ்சிபி கன்சோலை ஓபன் பண்றோம். இதை கொஞ்சம் பெருசு பண்ணிக்குவோம். நம்ம ஏற்கனவே 5.க்கு ஒரு ஸ்கூப் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். ஐபி வெர்ஷன் 4 ஒரு ஸ்கூப் ஏற்கனவே ரன்னிங்ல இருக்குது. நம்ம அந்த பக்கம் நெட்வொர்க்குக்கு ஐபி தரத்துக்காக ஒரு புது ஸ்கூப் கிரியேட் பண்ண போறோம். அதுக்கு IP4 வெர்ஷன் ரைட் கிளிக் பண்ணிட்டு நியூ ஸ்கூப் இதுல நெக்ஸ்ட் கிளிக் பண்றோம். ஸ்கூப்புக்கு நம்ம நேம் தரணும். இந்த மாதிரி 2-3 ஸ்கூப் எல்லாம் நீங்க யூஸ் பண்றீங்கன்னா ஸ்கூப்புக்கு என்ன நெட்வொர்க் நம்பர் தரீங்களோ அதையே ஸ்கூப்புக்கு நேம நீங்க செட் பண்ணிட்டீங்கன்னா எங்க ஒர்க் பண்றோம் அப்படிங்கிறது நமக்கு ஈஸியா தெரியும். எந்த ஐபில இருந்து எந்த ஐபி வர பக்கத்து நெட்வொர்க்குக்கு தரணும் அப்படிங்கறது இங்க என்டர் பண்ணணும். நம்ம 192.168.6.20 இருந்து 192.168.6.254 வரை ஐபி அட்ரஸ் தர சொல்றோம். இதுல நெக்ஸ்ட் கிளிக் பண்றோம். இந்த ஐபில ஏதாவது எக்ஸ்க்ளூட் பண்ணணுமான்னு கேக்குது. நாம ஏற்கனவே ஒரு 20 ஐபிய சர்வருக்கெல்லாம் தர்றதுக்காக ரிசர்வ் பண்ணிட்டோம். அதாவது 1ல இருந்து 19 ஐபி நம்ம அந்த நெட்வொர்க்ல மேனுவலா ஏதாவது சர்வருக்கு கான்ஃபிகர் பண்ணலாம். 20ல இருந்து தான் நம்ம ஐபி அட்ரஸ் கொடுக்க சொல்லியிருக்கோம். அதனால எதையும் எக்ஸ்க்ளூட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட் கிளிக் பண்றோம். டிஃபால்ட்டா கிளையன்ட் கம்ப்யூட்டருக்கு ஐபி அட்ரஸ் கொடுத்துச்சுன்னா 8 நாளைக்கு கிளையன்ட் கம்ப்யூட்டர் அந்த ஐபி அட்ரஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இதுல டிஃபால்ட்டை செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கிளிக் பண்றோம். இந்த ஸ்கூப்பை கான்ஃபிகர் பண்ண போறீங்களா அப்படின்னு கேக்குது. எஸ் செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கிளிக் பண்றோம். ரவுட்டர் டிஃபால்ட் கேட்வே அந்த நெட்வொர்க்குக்கு என்ன தரணும் அப்படிங்கறத நாம இங்க என்டர் பண்ணணும். 192.168.6.1ங்கிற ஐபி தான் அந்த பக்கம் இருக்கக்கூடிய நெட்வொர்க்குக்கு கேட்வே. இங்க டைப் பண்ணிட்டு இந்த ஆடை கிளிக் பண்ணணும். இதுல நெக்ஸ்ட் கிளிக் பண்றோம். டிஎன்எஸ் சர்வருடைய ஐபி அட்ரஸ் ஏற்கனவே இங்க வந்திருக்குது. அதனால அதை ஆட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படி வரலன்னா நீங்க மேல 192.168.5.10ங்கிற டிஎன்எஸ் நம்பருடைய ஐபி அட்ரஸ் இங்க டைப் பண்ணிட்டு ஆட கிளிக் பண்ணணும். ஏற்கனவே வந்ததுனால நம்ம ஆட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட் கிளிக் பண்றோம். கம்பெனில வின் சர்வர் நம்ம யூஸ் பண்ணல, அதனால இங்க செட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட் கிளிக் பண்றோம். இந்த ஸ்கூப்பை ஆக்டிவேட் பண்ணட்டான்னு கேக்குது. ஸ்கூப்பை ஆக்டிவேட் பண்ணாதான் நாம கிரியேட் பண்ண இந்த ஸ்கூப்ல இருந்து ஐபி அட்ரஸ் தரும். அதனால ஸ்கூப்பை ஆக்டிவேட் பண்ண சொல்லிட்டு நெக்ஸ்ட் கிளிக் பண்றோம். இங்க பினிஷ் கிளிக் பண்ணிடுறோம். நமக்கு 2 ஸ்கூப் கிரியேட் ஆயிருக்குது. இந்த மாதிரி நெட்வொர்க் நேம வச்சு ஸ்கூப் கிரியேட் பண்ணோம்னா எந்த ஸ்கூப்புக்குள்ளார நம்ம பாக்குறோம் அப்படிங்கறது நமக்கு ஈஸியா பார்க்க முடியும். இப்ப நம்ம டிஎஸ்சிபி சர்வர்ல 6.2 ஸ்கூப்பை கிரியேட் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்தது நம்ம இந்த ரவுட்டர்ல லாகின் ஆகி இந்த கார்டுல டிஎஸ்சிபி ரிலே ஏஜென்ட்டை ஆன் பண்ணி ஆகணும். அதுக்கு நம்ம ரவுட்டருக்கு போறோம். ரவுட்டர்ல நம்ம ஏற்கனவே இந்த இன்டர்ஃபேஸ்ல தான் இருக்கோம். இந்த இன்டர்ஃபேஸ்னா அதாவது ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0/1 இந்த இன்டர்ஃபேஸ்ல தான் ஆன் பண்ணணும். ஏதாவது ஒரு காரணத்தினால நீங்க வெளியில ரவுட்டர்ல வந்திருந்தீங்கன்னா நீங்க திரும்ப ஒரு தடவை கான்ஃபிகிட்டி டைப் பண்ணிட்டு இன்டர்ஃபேஸ் ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0/1ங்கிறத என்டர் பண்ணணும்.
இந்த இன்டர்ஃபேஸுக்குள்ளார தான் அந்த கமாண்டை நம்ம டைப் பண்ணணும். ஐபி ஹெல்பர் ஐஃபன் அட்ரஸ்ங்கிறத டைப் பண்ணணும். இப்போ நம்ம என்ன சொல்ல போறோம்னா, இந்த ரவுட்டர்கிட்ட டிஎஸ்சிபி ரிலே ஏஜென்ட்டை ஆன் பண்ண, இந்த நெட்வொர்க்ல யாராவது ஐபி அட்ரஸ் கேட்டா அந்த ரிக்வஸ்ட்டை டிஎஸ்சிபி சர்வருக்கு அனுப்பி ஐபி அட்ரஸ் வாங்கி கொடு அப்படின்னு சொல்ல போறோம். அப்படி சொல்றது இருந்ததுன்னா, இந்த ரவுட்டர்கிட்ட டிஎஸ்சிபி சர்வர் எந்த ஐபி அட்ரஸ்ல ரன் ஆகுது அப்படிங்கறத சொன்னாதான் இந்த பக்கம் வரக்கூடிய ப்ராட்காஸ்ட்டை வாங்கி அந்த டிஎஸ்சிபி சர்வருக்கு இந்த ரவுட்டரால அனுப்ப முடியும். இந்த இடத்துல நம்ம டிஎஸ்சிபி சர்வர் எந்த ஐபியில ரன் ஆகுது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை டைப் பண்றோம். அதாவது 5.10ல தான் டிஎஸ்சிபி சர்வர் ரன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு என்டர் பிரஸ் பண்றோம். இந்த ஒரு கமாண்ட் நீங்க டைப் பண்ணால ரவுட்டர்ல டிஎஸ்சிபி ரிலே ஏஜென்ட் ஆன் ஆயிடும். எந்த கார்டுல இந்த கமாண்டை நீங்க டைப் பண்றீங்களோ அந்த பக்கம் ப்ராட்காஸ்ட் வந்துச்சுன்னா அதை வாங்கி இந்த டிஎஸ்சிபி சர்வருக்கு அனுப்பி டிஎஸ்சிபி சர்வர்ல இருந்து ஐபி அட்ரஸை வாங்கி கிளையன்ட் கம்ப்யூட்டருக்கு கொடுத்துரும். நம்ம இங்க எண்ட் கமாண்டை டைப் பண்ணிட்டு நாம ரவுட்டர்ல செஞ்ச கான்ஃபிகரேஷனை சேவ் பண்ணிக்கணும். அதுக்கு WRன்னு ஒரு கமாண்ட் இருக்குது, என்டர் பண்றோம். நம்ம ரவுட்டர்ல என்னெல்லாம் கான்ஃபிகரேஷன் பண்ணோமோ எல்லாத்தையும் சேவ் பண்ணிட்டோம். இனிமே ஒரு விண்டோஸ் 8 கம்ப்யூட்டர்ல போய் obtain ஐபி அட்ரஸ் ஆட்டோமேட்டிக்கலி அப்படின்னு கான்ஃபிகர் பண்ண போறோம். அதுக்கு விண்டோஸ் 8 கிளையன்ட் கம்ப்யூட்டருக்கு போறோம். விண்டோஸ் 8 கிளையன்ட் கம்ப்யூட்டர்ல ஈத்தர்நெட் ரைட் கிளிக் பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டிஸ்ல ஐபி வெர்ஷன் 4ல obtain ஐபி அட்ரஸ் ஆட்டோமேட்டிக்கலி அப்படிங்கறத கான்ஃபிகர் பண்ண போறோம். டிஎன்எஸும் ஆட்டோமேட்டிக்கா வாங்க சொல்லிட்டு ஓகே கிளிக் பண்றோம். இங்க க்ளோஸ் கிளிக் பண்றோம். இந்த இடத்துல ஐபி கான்ஃபிக் அப்படிங்கிற கமாண்டை டைப் பண்ணோம்னா இந்த கம்ப்யூட்டருக்கு என்ன ஐபி அட்ரஸ் வந்திருக்குது அப்படிங்கறத பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம 6.15ங்கிற ஐபி அட்ரஸ் தான் கொடுத்திருந்தோம். அதாவது 6.15ங்கிற ஐபி அட்ரஸ் மேனுவலா கொடுத்திருந்தோம். டிஎஸ்சிபி சர்வர்ல இருந்து ஐபி அட்ரஸ் வாங்க சொன்னதும் 6.20ங்கிற ஐபி அட்ரஸ் வாங்கிடுச்சு. இதே கமாண்ட்ல /all கமாண்ட் போட்டு பார்த்தோம்னா இந்த ஐபி அட்ரஸ் டிஎஸ்சிபி சர்வர்ல இருந்து தான் வாங்கியிருக்குது. கேட்வே 6.1 செட் ஆயிருக்குது. ஐபி அட்ரஸ் 6.20 தான் வாங்கியிருக்குது. சப்நெட் மாஸ்க் 3255.0. டிஎன்எஸ் சர்வருடைய ஐபி அட்ரஸ் 5.10 செட் ஆயிருக்குது. அப்ப இந்த பக்கம் இருக்கக்கூடிய கிளையன்ட் கம்ப்யூட்டருக்கு இந்த பக்கம் இருக்கக்கூடிய டிஎஸ்சிபி சர்வர் நமக்கு ஐபி அட்ரஸ் கொடுத்திருக்குது. டிஎஸ்சிபி சர்வர்ல போய் இந்த ஐபி அட்ரஸ் கிளையண்ட்டுக்கு கொடுத்திருக்குதா அப்படிங்கறத பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த கிளையண்ட்டுக்கு என்ன நேம் இருக்குது அப்படிங்கறத பார்த்துக்குவோம். அதுக்கு ஹோஸ்ட் நேம்னு டைப் பண்றோம். இந்த கிளையன்ட் கம்ப்யூட்டருக்கு விண்டோஸ் 8-1ங்கிற பேர் கொடுத்திருக்கோம். நம்ம சர்வருக்கு போவோம். சர்வர்ல F5 பிரஸ் பண்ணி ஒரு தடவை ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிறோம். 6. நெட்வொர்க்ல லீஸை கிளிக் பண்றோம். லீஸை கிளிக் பண்ணோம்னா விண்டோஸ் 8-1ங்கிற கம்ப்யூட்டருக்கு 6.20ங்கிற ஐபி அட்ரஸ் கொடுத்திருக்குது. இந்த நெட்வொர்க்ல அதாவது 5. நெட்வொர்க்ல இருந்து கிளையன்ட் கம்ப்யூட்டர் ஐபி கேட்டா இந்த போல்ல இருந்து ஐபி அட்ரஸ் கொடுக்கும். அதுவே பக்கத்து நெட்வொர்க்ல இருந்து வந்தா இந்த போல்ல இருந்து ஐபி அட்ரஸ் கொடுக்கும். கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓபன் பண்றோம். இந்த இடத்துல பிங்கு 192.168.5.1 கேட்வே ஐபி அட்ரஸ் பிங் பண்ணி பாத்துக்கிறோம். அந்த பக்கம் கிளையன்ட் கம்ப்யூட்டருக்கு 6.20 ஐபி அட்ரஸ் வந்திருக்குது. அதனால 6.20 ஐபி அட்ரஸ் பிங் பண்றோம். பிங்குக்கு ரிப்ளை வரலன்னா விண்டோஸ் 8 கம்ப்யூட்டர்ல ஃபயர்வால் ஆன்ல இருக்கும். ஃபயர்வாலை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பிங் ரிப்ளை வரும். நம்ம விண்டோஸ் 8 கம்ப்யூட்டர்ல போய் ஃபயர்வாலை ஆஃப் பண்ண போறோம். விண்டோஸ் கீயை பிரஸ் பண்ணிட்டு ஃபயர்வால்னு டைப் பண்றோம். விண்டோஸ் ஃபயர்வாலை ஓபன் பண்றோம். டர்ன் விண்டோஸ் ஃபயர்வால் ஆன் அண்ட் ஆஃப் இருக்குது. இதை இப்போதைக்கு ஆஃப் பண்ணிக்கிறோம். நார்மலா கம்பெனி நெட்வொர்க்ல ஃபயர்வாலை நீங்க ஆஃப் பண்ணக்கூடாது. ஐசிஎம்பி பிங்குக்கு ஃபயர்வால்ல அலோவ் பண்ண அப்படிதான் நம்ம கான்ஃபிகர் பண்ணணும். இப்ப டெஸ்ட் பண்றதுக்காக ஃபயர்வாலை ஆஃப் பண்ணிக்கிட்டோம். திரும்ப ஒரு தடவை சர்வர்ல போய் பிங் பண்ணி பார்க்க போறோம். சர்வர்ல திரும்ப ஒரு தடவை 6.20 பிங் பண்றோம். நமக்கு ரிப்ளை வருது. நம்ம சர்வர்ல ஒயர் ஷார்க் சாஃப்ட்வேரை ஓபன் பண்றோம். இதுல ஈத்தர்நெட் 0வை கேப்சர் பண்ண சொல்லிட்டு இங்க ஸ்டார்ட் கொடுத்துறோம். நம்ம விண்டோஸ் 8 கிளையன்ட் கம்ப்யூட்டர்ல திரும்பி ஐபி அட்ரஸ் வாங்க சொன்னா என்ன நடக்கும் அப்படிங்கறத பார்க்க போறோம். அதுக்காக விண்டோஸ் 8 கம்ப்யூட்டருக்கு போறோம்.
விண்டோஸ் 8 கம்ப்யூட்டர்ல ஐபி கான்ஃபிக் கமாண்ட்ல ஸ்லாஷ் ரிலீஸ்னு ஒரு கமாண்ட் இருக்குது. இந்த கமாண்ட் என்டர் பண்ணோம்னா டிஎஸ்சிபில இருந்து வாங்கின ஐபி அட்ரஸை ரிலீஸ் பண்ணிடும். திரும்பி ஒரு தடவை ஐபி கான்ஃபிக் ரினியூன்னு டைப் பண்றோம். இந்த கமாண்ட் டைப் பண்ணோம்னா புதுசா டிஎஸ்சிபில இருந்து ஐபி அட்ரஸை வாங்கும். ரினியூ டைப் பண்ணிருக்கோம், நமக்கு ஐபி அட்ரஸ் வந்துருச்சு. அதாவது இந்த இடத்துல ரினியூ டைப் பண்ணிருக்கோம், புதுசா ஐபி அட்ரஸ் வந்திருக்குது. நம்ம சர்வர்ல போய் கேப்சர்ல என்ன நடந்திருக்குது அப்படிங்கறத பார்ப்போம். கேப்சரை ஆஃப் பண்ணிக்கிறோம். இங்க உங்களுக்கு 4 டிஎஸ்சிபி மெசேஜ் வந்திருக்குது. இந்த பக்கம் இருக்கக்கூடிய நெட்வொர்க்ல கிளையன்ட் கம்ப்யூட்டர் ஐபி அட்ரஸ் கேட்டு ப்ராட்காஸ்ட் பண்ணிச்சுன்னா இங்க இருக்கக்கூடிய கார்டு, அதாவது 6.1 கார்டு அதை கேப்சர் பண்ணி அதை டிஎஸ்சிபி சர்வருக்கு அனுப்பும். அதுதான் இந்த மெசேஜ், அதாவது டிஎஸ்சிபி டிஸ்கவர் மெசேஜ். யார்கிட்ட இருந்து வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா ரவுட்டருடைய கார்டுல இருந்து டிஎஸ்சிபி சர்வருக்கு வந்திருக்குது. டிஎஸ்சிபி சர்வர் ரிக்வஸ்ட் வந்ததும் இந்த ஐபிஐ எடுத்துக்கிறியா அப்படிங்கறத இந்த கார்டுக்கு தான் அனுப்பும். காரணம், கார்டு தான் ரிக்வஸ்ட் அனுப்பியிருக்குது. டிஎஸ்சிபி சர்வர் கார்டுக்கு, அதாவது ரவுட்டருடைய கார்டுக்கு டிஎஸ்சிபி இந்த ஐபி எல்லாம் எடுத்துக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபர் மெசேஜ் அனுப்பியிருக்குது. இந்த ஆஃபர் மெசேஜ இந்த கார்டு கிளையண்ட்டுக்கு அனுப்பும். கிளையண்ட் அந்த ஐபிஐ எடுத்துக்கிற அப்படின்னு ரிக்வஸ்ட் ப்ராட்காஸ்ட் பண்ணும். அந்த ரிக்வஸ்டை கேப்சர் பண்ணி இந்த கார்டு டிஎஸ்சிபி சர்வருக்கு அனுப்புது. அதாவது இந்த ஐபிஐ எடுத்துக்கிற அப்படிங்கிற ரிக்வஸ்ட் ரவுட்டருடைய கார்டு டிஎஸ்சிபிக்கு அனுப்புது. டிஎஸ்சிபி சர்வர் அந்த ஐபிஐ எடுத்துக்க அப்படின்னு 6.1 ரவுட்டருடைய கார்டுக்கு அக்னாலஜ்மெண்ட் அனுப்புது. அப்ப ரவுட்டர்ல ரிலே ஏஜென்ட் ஆன் பண்ணிட்டீங்கன்னா இந்த பக்கம் நடக்கக்கூடிய ப்ராட்காஸ்ட் எல்லாம் வாங்கி டிஎஸ்சிபிக்கு அனுப்பும். டிஎஸ்சிபி தரக்கூடிய மெசேஜை வாங்கி இந்த பக்கம் நெட்வொர்க்குக்கு அனுப்பும். இந்த அக்னாலஜ்மெண்ட் ஃபைலை நம்ம ஒரு தடவை ஓபன் பண்ணி பார்த்துக்கிறோம். இதுல ரிலே ஏஜென்ட்டுக்கு தான் மெசேஜ் அனுப்பியிருக்குது. 6.20 ஐபி அட்ரஸை எடுத்துக்க சொல்லி மெசேஜ் அனுப்பியிருக்குது. மெசேஜ் டைப் வந்து அக்னாலஜ்மெண்ட். சப்நெட் மாஸ்க் 3255 கொடுத்திருக்குது. டொமைன் நேம் பிட்நெட்ஸ்னு அனுப்பியிருக்குது. அதே மாதிரி கேட்வே ஐபி அட்ரஸ்ல 6.1ங்கிற ஐபி அட்ரஸ் அனுப்பியிருக்குது. டிஎன்எஸ் உடைய ஐபி அட்ரஸ்ல 5.10 அனுப்பியிருக்குது. இதை க்ளோஸ் பண்ணிக்கிறோம். அப்ப டிஎஸ்சிபி சர்வருக்கு இந்த ஐபில இருந்து அட்ரஸ் வந்துச்சுன்னா, அதாவது 6.1ல இருந்து வந்துச்சுன்னா 6.1 ஸ்கூப்ல இருந்து ஐபி அட்ரஸ் தரணும் அப்படிங்கிறது தெரியும். அந்த ஸ்கூப்ல இருந்து ஐபி அட்ரஸ் கொடுத்துருச்சு. இதை க்ளோஸ் பண்ணிக்குவோம். நம்ம ரவுட்டர்ல என்னெல்லாம் கமாண்ட் டைப் பண்ணோம் அப்படிங்கறத ஒரு தடவை சிம்பிளா பாத்துக்குவோம். நம்ம ரவுட்டர்ல கான்ஃபிக் டி டைப் பண்ணிட்டு கான்ஃபிகரேஷன் மோடுக்கு போனோம். அதுல இந்த இன்டர்ஃபேஸுக்குள்ளார போய் தான் நம்ம ஐபி அட்ரஸ் செட் பண்ணோம். அதனால இன்டர்ஃபேஸ் ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0/0 டைப் பண்ணிருக்கோம். அதுக்கு அடுத்தது ஐபி அட்ரஸ் செட் பண்ணிருக்கோம். அதாவது 5.1 சப்நெட் மாஸ்க் செட் பண்ணிருக்கோம். நோ ஷட் டவுன் கமாண்ட் டைப் பண்ணா இந்த கார்டு ஆன் ஆகும். கார்டை ஆன் பண்ணி கொடுத்துருக்கோம். அதுக்கு அடுத்தது இன்டர்ஃபேஸ் 0/1 போயிருக்கோம். அங்க ஐபி அட்ரஸ செட் பண்ணிருக்கோம். அங்க நோ ஷட் டவுன் கமாண்ட கொடுத்திருக்கோம். இந்த பக்கம் இந்த கார்டுல டிஎஸ்சிபி ரிலே ஏஜென்ட் ஆன் பண்ணோம். அதாவது இந்த இன்டர்ஃபேஸுக்குள்ளார போய் தான் நாம ஐபி ஹெல்பர் அட்ரஸ்ங்கிற இந்த கமாண்ட டைப் பண்ணிருக்கோம். அதாவது இந்த பக்கம் வரக்கூடிய ப்ராட்காஸ்ட வாங்கி டிஎஸ்சிபி சர்வருக்கு அனுப்புன்னு சொல்லணும். அப்ப டிஎஸ்சிபி சர்வர் எந்த ஐபில ரன் ஆகுது அப்படிங்கறதையும் சொல்லணும். இந்த கமாண்ட என்டர் பண்ணிருக்கோம். ரவுட்டர்ல இந்த ஒரு 5-6 கமாண்ட்ல ஐபி அட்ரஸ செட் பண்ணி ரிலே ஏஜென்ட் ஆன் பண்ணிருக்கோம். கம்பெனில இந்த பக்கம் ஒரு நெட்வொர்க் இருக்குது, இந்த பக்கம் ஒரு நெட்வொர்க் இருக்குது. அப்படி இருந்ததுன்னா இந்த பக்கம் ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0/2ங்கிற கார்டு இருக்கும். இந்த பக்கம் ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0/3 இருக்கும். நம்ம இந்த கார்டுல போய் 7.1 ஐபி அட்ரஸ என்டர் பண்ணிட்டு இந்த அப்படியே டைப் பண்ணா போதும். அதே மாதிரி இந்த கார்டுல லாகின் ஆகும்போது 3 கார்டுல போய் 8 இதே கமாண்ட டைப் பண்ணா போதும். அப்ப எத்தனை நெட்வொர்க் இருந்தாலும் எல்லா நெட்வொர்க்குக்கும் இந்த டிஎஸ்சிபி சர்வர் ஐபி அட்ரஸ் கொடுக்கும். 4 நெட்வொர்க் இருந்தா நாம இங்க 4 ஸ்கூப்பை கிரியேட் பண்ணோம். இப்ப அடுத்த என்ன பிரச்சனை வரும்னா, இந்த மாதிரி ஒரு 5-6 நெட்வொர்க்குக்கு இந்த டிஎஸ்சிபி சர்வர் ஐபி அட்ரஸ் கொடுக்க சொல்லிட்டோம். ஏதாவது ஒரு காரணத்தினால இந்த டிஎஸ்சிபி சர்வர் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா எந்த நெட்வொர்க்குக்கும் ஐபி அட்ரஸ் வராது. இந்த மாதிரி பிரச்சனையை அவாய்ட் பண்றதுக்கு நாம இன்னும் ஒரு டிஎஸ்சிபி சர்வர் ரன் பண்ணுவோம். இந்த மாதிரி அடிஷனல் டிஎஸ்சிபி சர்வரை ஸ்டாண்ட் பை மோட்லயும் ரன் பண்ணலாம்.
லோடு பேலன்சிங் மோட்லயும் ரன் பண்ணலாம். அதை எப்படி ரன் பண்றது அப்படிங்கறத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். தேங்க்யூ.